அசவசம பயனாளிகளே மற்றும் விண்ணப்பித்தவர்களே, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று காத்திருக்கின்றது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அசவசம கணக்கெடுப்பு சம்மந்தமாக. அதன் சற்று விரிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சமூக நலன்புரி நன்மைகள் சபை தற்போது நாடு தழுவிய ரீதியில் ஒரு விசேட கள ஆய்வை ஆரம்பித்துள்ளது. அதாவது 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் விண்ணப்பித்த அனைவரினதும் விவரங்களை சரிபார்க்க அதிகாரிகள் உங்களோட வீட்டிற்கே வருவாங்க. நினைவில் வைத்துக்கொள்ளுங்க, இந்த ஆய்வு பணிகள் வரும் மார்ச் 28 நிறைவடையும். அதிகாரிகள் வரும்போது பின்வரும் ஆவணங்களை சரியாக காட்ட தயாராக இருங்க. சரியா? குடும்பத்தில் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரினதும் அடையாள அட்டைகள், கடந்த 3 மாத மின்சார பட்டியல்கள், காணி அல்லது வீட்டு உறுதிப்பத்திரங்கள், வாகனங்கள் இருப்பின் அவற்றின் உரிம பத்திரங்கள், தீராத நோய்கள் இருப்பின் அதற்கான மருத்துவ சான்றிதழ்கள். மேலும் மார்ச் மாத கொடுப்பனவு பற்றி பார்க்கலாம். மார்ச் மாத கொடுப்பனவு நிறுத்தப்படும் என பரவும் செய்திகள் உண்மையல்ல. ஆனால் சிஸ்டத்தில் விவரங்களை புதுப்பிக்காதவங்க மற்றும் இதுவரை வங்கி கணக்குகளை ஆரம்பிக்காதவங்களுக்கு மட்டுமே மார்ச் மாத கொடுப்பனவு கிடைக்காது. மற்றவர்களுக்கு வழமை போல கிடைக்கும். மேலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, முதலாம் கட்ட அசவசம பயனாளிகளின் கணக்குகளில் பணம் இன்று வரவு வைக்கப்பட்டுள்ளது. முதலாம் கட்ட பயனாளிகள் மார்ச் மாத கொடுப்பனவு வங்கியில் வந்த பின் உங்களுக்கு அறிய தருவோம். கடைசியாக ஒரு முக்கிய எச்சரிக்கை, இந்த கணக்கெடுப்பின் போது தவறான தகவல்களை வழங்கி அசவசம நிதியை பெறுவது சட்டப்படி குற்றம். அவ்வாறு செய்பவர்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் அல்லது ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படலாம். எனவே அதிகாரிகளுக்கு சரியான தகவல்களை வழங்கி உங்களோட உரிமையை உறுதிப்படுத்துங்க. இந்த தகவலை உங்களோட நண்பர்களுக்கும் பகிருங்க. நன்றி.